பாக்ஸிங் டே டெஸ்ட், மூன்றாவது டெஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா. அதுதான் நம்ம பார்க்க போற இன்றைய தினத்தின் டைட்டில்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய மூன்றாவது டெஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாக்ஸிங் டெஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுடைய ஹைலைட் என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ பேட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 474 ரன்ஸ் குவித்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய இதில் வந்து நல்ல டோட்டல்னு தான் சொல்லலாம். அதற்கு பிறகு இந்தியா ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஸ்டம்ஸில் மூன்றாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 358 for 9 எடுத்து ட்ரெயில் பை 116 ரன்ஸ்ன்ற மாதிரி எம்சிஜி ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ இதை வந்து அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு பின்தங்கி இருக்கிறது இந்தியா அப்படின்றது தான் மிக முக்கியமான செய்தி. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறோம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் சில விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ இந்திய தரப்பில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ மொக்கையா இல்லைப்பா, நம்ம என்னதான் ரோஹித் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இல்லை இப்போ அப்படின்ற போது கூட நம்ம இந்தியாவால் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுதுங்கிறது தான் வந்து மிக முக்கியமான செய்தி. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இரண்டாவது இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆடிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்டத்தட்ட 82 ரன் ஓப்பனிங்கில் இறங்கியிருக்காரு. ரோஹித் சர்மா வந்து ஃபார்மில் இல்லைன்றதுனால அவர் வந்து ஓப்பனிங்கே இறங்கலான்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. பட் அதுலேயும் ஷைன் பண்ணல, அவர் 3 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். கேஎல் ராகுல் ஓகே 24. விராட் கோலி கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருக்காரு, 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆகாஷ் தீப் அவர் புதுவாள், அவருக்கு ஒன்றும் டக் அவுட்டு. ரிஷப் பந்த் வந்து 28 ரன்ஸ். இதுக்கு தான் வந்து சுனில் கவாஸ்கர் பயங்கர காட்டமாக சொல்லுது, என்னையா ஆடுறான் அந்த ஆள் அப்படின்ற அளவு பயங்கர லெவலில் கிரிட்டிசிசம் பயங்கரமாக போயிருக்குன்னா பாருங்களேன். ஜடேஜா அஃப்கோர்ஸ் 17 அவுட்டு. அதற்கு பிறகு வந்தார் நம்ம ஹீரோ நிதிஷ்குமார் ரெட்டி. இவர் யாருமே எதிர்பார்க்காத புது நபருங்க. இவர் மெய்டன் டெஸ்ட் விளையாடுறாரு. சடனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 105 ரன் அடிச்சிட்டாரு. 176 பால் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் 105 ரன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதுவும் ஆஸ்திரேலியன் பிச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கலக்கியிருக்காருங்க, கண்டிப்பாக கலக்கியிருக்காரு. அடுத்தது வந்தது வாஷிங்டன் சுந்தர் 50 ரன். அவரும் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் கொடுத்து விளையாடி இருக்காருன்னு சொல்லலாம். பும்ரா அஃப்கோர்ஸ் இப்போ அவரை எதிர்பார்க்க முடியாது, டக் அவுட்டு. முகமது சிராஜ் 2 நாட் அவுட். ஸோ இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி நாட் அவுட்டில் இருக்காரு. முகமது சிராஜும் 2 ரன்ல நாட் அவுட்டில் இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 358 for 9. முன்னதாக ஆடிய இவங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 474 அடித்தாங்க. அதில் யார் கலக்கியிருக்காங்கன்னா, அவரும் வந்து ஒரு மெய்டன் இது சாம் கான்ஸ்டாஸ்னு அவர் தான் ஓப்பனர், 60 ரன் அடிச்சிருக்காரு. இவருக்கும் விராட் கோலிக்கும் தான் வந்து பெரிய தகராறு ஆச்சு இந்த டெஸ்ட்டில். ஏதோ விராட் கோலி மோதிட்டாருன்னு சொல்லி பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கு ஹைப் கொடுக்குறாங்களா இல்லை விராட் கோலி இது யூஸ்வலாக அவர் ஸ்லெட்ஜிங் பண்ணக்கூடிய ஆள் விராட் கோலி. ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். காவாஜா 57 அடிச்சிருக்காரு. லபுஷ்கனே 72. ஸ்டீவன் ஸ்மித் கலெக்டாருங்க 140 ரன்னு. அதற்கு பிறகு அலெக்ஸ் கேரனூத்தர், அவர் தெரியும் நமக்கு பழைய ஆள் தான், 31. பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 49 ரன். ஸோ மொத்தமாக வந்து எக்ஸ்ட்ராஸே வந்து 27 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. 474 அவங்க 474 ஆடிட்டு செகண்ட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஆட ஆரம்பித்து 358 for 9 ஆடி இருக்கோம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் 2 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டு, வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட். இப்போ ஆடிட்டு இருக்கிற நம்ம இந்தியாவுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்குக்கு விக்கெட்டே இல்லை. அதுக்கு பதிலாக கம்மின்ஸ் அடிச்சிட்டாரு. கம்மின்ஸ் 3 விக்கெட்டு, போலாண்ட் 3 விக்கெட்டு, லயன் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மொத்தம் வந்து 8 விக்கெட்டில் வந்து இது பண்ணி 1 ரன் அவுட்டு ஆடிட்டு இருக்கோம். அதுதான் வந்து விஷயம். இந்த பாக்ஸிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான விஷயங்கள் வெளிவருகின்றன. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பழைய 2 மேட்ச்சில் ஆடும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங்கில் திணறாங்க. இந்த வாட்டி பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டில் ஸ்கிப்பர் ரோஹித்துடைய விஷயம் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. அவர் ஃபார்ம் வர மாட்டேங்குது. என்ன பண்ண போகிறாங்க இல்லை அவருடைய ஃபியூச்சர் என்னங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டுங்கிறது தான் வந்து என்னுடைய இந்த பதிவுடைய சாரம். என்னுடைய கேள்வி, உங்களுடைய கருத்துக்கள் இந்த இதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இந்தியா முன்னேற வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி டை பிரேக்கரில் தான் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ 3rd டெஸ்ட்டு இப்போ இந்தியா ஜெயிச்சே ஆகணும்.
ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா லீடு கிடைக்கும், திருப்பி இந்தியா ஜெயிச்சா கூட டோட்டலாக ஈக்குவலாக கப்பை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது தான் வந்து இப்போதைய நிலைமை. ஸோ என்னுடைய கேள்விலாம் உங்களுடைய கருத்து, இந்தியா எப்படி இதுலேருந்து ஃபேர் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.